உங்களை பற்றி பொழுது பேசணுன்றாங்க. காலையிலே வந்தீங்கன்னு இப்போ தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருங்கக்கா, ஸ்பெஷலாக பத்திரிக்கையாளர் கார்டு. எல்லா படத்தையும் பார்க்கலாம்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் சொந்தங்களுக்கு நன்றி. தம்பி பிருத்திவி, அதாவது அவன் தம்பி தான், தம்பியாகவே ஆயிட்டான். அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது. நல்லா இருப்பேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தன்ராஜ் போகிற போக்கில் 1.5 நிமிஷத்தில் கதை சொன்னான். அந்த கதையை கேரவன்லேருந்து இறங்கி நான் ஷாட்டுக்கு போகிற கேப்பில், அண்ணா ஒரு கதை நான் கேளுனான்னு சொல்லி, ஏன்னா எப்போவுமே அவனை நான் தீபக் மாதிரி தான். என்னென்னா 2014 நிமிர்ந்து நெல் ஷூட்டிங்கில் அவனை மீட் பண்ணுறேன். நிமிர்ந்து நெல் ஷூட்டிங்கில் வந்து ஜெண்டாபாய் கபிராஜன் தெலுங்கு வெர்ஷனில் வந்து நடிக்கிறான். எப்போவுமே அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறது, சேர் போட்டு உட்காந்து அப்படிலாம் இல்லை. ஷார்ட் முடிஞ்சோடனே வந்து கேமரா பின்னாடி நிற்பான், மானிட்டர் பார்ப்பான், ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான், போவான் வருவான், இப்படியே இருப்பான். அவன் மேலே ஒரு தனி கவனம் வந்தது, ஒரு ஈர்ப்பு வந்தது. அவனோட பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா யாரையா கூப்பிட்டு வருவான், இவனும் அப்படி தான் செய்வான். யாரையா கூப்பிட்டு வந்து அவனுக்குன்னு கேட்க மாட்டான், அந்த அவனை கூப்பிட்டு வந்து காட்டுவான். ஆனால் இவன் நல்லா நடிப்பானே, ஆனால் அவன் படத்தில் என்ன காஸ்டிங் சொல்லி எனக்கு அந்த லிஸ்ட்டு மட்டும் கூட. நிறையா குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்கண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் தரேன், நீ யூஸ் பண்ணுண்ணா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான். அப்புறம் திடீர்னு வந்தான், அண்ணா ஒரு கதை கேட்டேன், நல்ல கதை, நீ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த டைரக்டரை கூப்பிட்டு வந்தான். விமானம்னு ஒரு படம், அந்த படமெல்லாம் அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த விமானம் கூப்பிட்டு வந்து கேட்க வச்சது அவன் தான். அந்த கதையை கேட்டோம், பிடிச்சிருந்தது, வாடா பண்ணுவோம் அப்படின்னு. அந்த விமானம் ஷூட்டிங்கில் தான் இந்த கதையை, அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது, சிவாவோட கதை தான் இது. அந்த 2வது கதையை இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, இதுக்கு அடுத்து இந்த கதை பண்ண போகிறோம் அப்படின்னோடனே இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிட்டு, அப்பா யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் ஷார்ட்டில் இருந்தேன். வந்தான், அண்ணே ஒரு கதை சொல்கிறேன் கேளேன் அப்படின்னா, டேய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே தான் டைம் இருக்குது, இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன். நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர்ற அந்த ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கேப்பில், அது ஒரு பெரிய ஷாட்டுன்றதுனால கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தாங்க, நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான். சொல்லி முடிச்சோடனே என்ன யார் அப்பா பண்ணுறான், இல்லைண்ணா அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். சரி பண்ணிடுவோம் போடா அப்படின்னேன். அண்ணே ஆமாம் பண்ணுறோம்டா, போடா பண்ணிடுவோம், அவ்வளோதானே, நல்லா இருக்குது, நீ சொல்ல வர விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்தில் ஒரு 10-15 கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ் எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ், அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னோடனே எனக்கு புரியல. என்னென்ன சொல்கிறேன், ஆமாம் இது இங்கே நடந்திருக்கு, இப்போவும் நடந்துகிட்ருக்கு. இது நீ சொல்கிற வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமாக இருக்கும், ஆனால் நீ உள்ளுக்குள்ளே வச்சுருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்டா, இதை சொல்லணும். இதை பார்த்து ஒரு மகன் திருந்தினா போதும், ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோமா, அவனுக்கு ஒரு பையன் திருந்திட்டா போதும், இந்த படம் பெரிய வெற்றி. பல பேரை யோசிக்க வைக்கும். நிறைய சூழலில், நிறைய குடும்பங்களில் நம்ம நினச்ச மாதிரி நம்ம பிள்ளை இல்லையேன்னு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்னமாக யோசிக்க வைக்கும், ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும்னு நம்புகிறோம். அந்த விடை தான் அந்த படத்துக்கான வெற்றின்னு நினைக்கிறோம். தன்ராஜ் வாழ்த்துக்கள், நீ வந்து நல்லா வருவடா. ஏன்னா முதல் படம் மாதிரியே பண்ணல, அவனுடைய ஒரு 100 படத்தில் நடித்தா கூட 100 படத்துலையும் இந்த வேலையை தான் பார்த்துருக்கேன். எல்லா டைரக்டர் பின்னாடியும் போய் அங்கங்கே அந்த எல்லாம் இவன் கற்றுக்கிட்ட மொத்தத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணான் டைரக்ட் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் 2 நாள் தான் கொஞ்சம் தடுமாறினா. நான் சொன்னேன், எதுக்கு தடுமாறுற, எடு, நீ சொல்கிறது கேட்க தானே வந்திருக்கோம், எடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அசால்ட்டாக அழகாக ரொம்ப குழப்பமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணால் நல்ல டைரக்டராக வருவேன். வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய படைப்புகள் கிடைக்கும், வாழ்த்துக்கள், வாழ்க. அப்புறம் அம்மா வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப இயல்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசும்போது, நடித்தப்போ. தமிழ் அவங்களே டப்பிங் பேச சொன்னோம், எல்லாமே அவங்க தானே பேசுனாங்க. ஆமாம் தெலுங்கு நான் தான் பேசினேன். எனக்கு அது ரொம்ப இயல்பாக இருந்தது. என்னென்னா அந்த உயிர் கொடுக்குறது சம்மந்தப்பட்டவங்க பேசினா தான் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் தெலுங்குலேயும் கொஞ்சம் டைம் எடுத்து இது நானே பேசுகிறேன்னு சொல்லி உட்காந்து பேசணும். நல்லா வந்திருக்கு. அம்மா ஒரு நல்ல வரவாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும், வாழ்த்துக்கள். மோக்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறையா தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும், ரொம்ப நல்லா வருவீங்க. முருகன் சார் சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன், வாழ்த்துக்கள். அதாவது நல்ல எண்ணம், நன்மை சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும், அது இருக்குது.
நம்மக்கிட்ட நல்ல மனசு இருந்தால் போதும். எங்கள் அண்ணன் சிவா சொன்ன மாதிரி, ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறானுன்னா நம்ம போய் திருப்பி அவனை அடித்து அவங்கள காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை. ஐயோ அந்த நிகழ்வு நடக்காமல் இருந்தால் போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்களேன். அந்த எண்ணமே அவனை மாற்றும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நல்லதே செய்ய வேண்டாம், நல்லது நினச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அவ்வளோ வேகம், அவ்வளோ பிஸி. இதுக்கு நடுவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கட்டும். ஏன்னா நல்ல படைப்பை ரசிகர்கள் என்றைக்குமே கைவிட்டதில்லை. இருக்கரம் நீட்டி வரவேற்றிருக்காங்க. பணம் பணம் பணம், அந்த பணம் பார்த்தால்தான் அந்த படைப்பு அப்படின்ற மனசு தான். எத்தனை பேர் மனசை இது கொள்ளையடிக்குதுன்றது தான். இதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் இங்கே நிலச்சி நிற்கும். கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும். அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம். அந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கோம். அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். அது கமர்ஷியலாக காசு என்றைக்கு வருதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம். அது லாக் இதில் கூட விழலாம், அந்த பிணைப்பு இதில் கூட நடக்கலாம். இந்த பிணைப்பில் இந்த படத்தில் நடக்கலன்னா அடுத்த படத்தில் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குமே தவிர என்றைக்குமே தடுமாறி தயங்கியெல்லாம் நின்றவே மாட்டோம். அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம். வெற்றி நமக்கே. வெல்வோம்.